உங்களுக்கெல்லாம் இருக்குல்ல கல்யாணம் ஏன் வேணாம் உங்களுக்கு? இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? லிவ் இன் இருக்கிறப்போ ஒரு கட்டுப்பாடு இருக்காது. மேரேஜ்ன்னு வரப்ப தான் ஓகே இப்போ வந்து பப்ளிக்கா அத பண்ணிட்டோம். நம்ம வந்து ஓப்பனா பண்ணிட்டோம். இவங்களுக்கு இவங்க தான்றதுக்கு அப்புறம் தான் ஒரு லைக் ஒரு பயமோ, ஒரு செக்யூரிட்டியோ அதுக்கப்புறம் தான் இருக்கும்னு ஓகே. சொல்றாங்க. இப்போ ரிலேஷன்ஷிப்னாலே இப்போ ஒரு பொண்ணும் பையனும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கனாலே, அங்க அல்டிமேட்டா லாயல்டி இருக்கணும். அதுதான் அங்க மெயின். இது நான் மேரேஜ் பண்ணாதான் நான் லாயலா இருப்பேன். லிவ் இன்ல இருக்கிறவங்க இப்போ ரிலேஷன்ஷிப்லேருந்து லிவ் இன்ல இருக்காங்கன்னா, ஆப்வியஸா அவங்க அவங்க பார்ட்னருக்கு லாயலா தான் இருக்கணும். நான் கல்யாணம் பண்ணா தான் லாயலா இருப்பேன் அப்படின்னா, இங்க பாதி பேர் கல்யாணம் பண்ணியே லாயலா இருக்கிறது இல்ல. ஓகே. இப்போ அது கல்யாணம் பண்ணா தான் நான் லாயலா இருப்பேன்னா, அப்ப நீங்க என்ன அப்போ உங்க பார்ட்னருக்கு ஆப்வியஸா நீங்க அது உண்மையா இல்ல. ஓகே. உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். ஒரு மேரேஜ்ன்னு ஒரு பேர் இருந்தா தான் நான் வந்து லாயலா இருப்பேன். இல்லன்னா நான் வந்து இல்ல நீ என் வைஃப் இல்லல்ல. நீ என் கேர்ள் ஃபிரெண்ட் தானே. உன்ன நான் சீட் பண்ணல. அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்க மாதிரி அது ஆயிடுச்சு. இன்னொருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். ஒய்ஃப்‌க்கு இருக்கணும், ஹஸ்பண்டுக்கு இருக்கணும், சப்போர்ட் சிஸ்டமா இருக்கணும். நம்மளோட 100% அவங்களுக்கு குடுக்கணும். உங்களுக்கு குடுங்க அந்த 100%. உங்களுக்கே செல்ஃபா குடுத்து பாருங்க. லைக் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு நான் எஃபோர்ட் போடுறத நான் என் மேல போட்டேன்னா, கண்டிப்பா அது 100% எனக்கே அந்த ரிட்டர்ன் வரும். இது செல்ஃபிஷா இருக்கிறது கிடையாது. நம்மள லைக் என்ன சொல்றது? அது செல்ஃபா நம்மள க்ரோ பண்ணிக்கிறது தான். ஓகே. உங்களுக்கு ஏன் திருமணம் அவசியம் இல்லை? ஏன்னா அது ஒரு தேவைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அது ஒரு தேவை. ஸ்கூல் போனேன், காலேஜ் போனேன், இப்போ அடுத்து வந்து வேலைக்கு போகிறேன், அடுத்து கல்யாணம். எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் தான். ஸோ கல்யாணம் ஒரு தேவையாக தான் நான் பார்க்குறேனே தவிர எனக்கு அந்த தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது அவங்க சொன்ன மாதிரி பசங்க இப்போ தான் மாறிட்டு இருக்காங்க. ம். அப்போ நான் எல்லாரையும் போய் ஃபில்டர் பண்ணி பார்க்க முடியாதுல்ல. பார்க்கும்போதே ஒருத்தனை வந்து அவன் நல்லா இருப்பானா, இல்லை என்னை புரிஞ்சுப்பானா, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பானா, என்னை ஏற்றுப்பானா, இப்படி எல்லாத்தையும் பார்த்து ஒருத்தரை சூஸ் பண்ண முடியாது, செலக்ட் பண்ண முடியாது. இங்கே ஒன்றும் இன்டர்வியூ வைக்கல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு இல்ல, ஆனா லைஃபுங்கும்போது இப்போ நிறைய பேர் வந்து இப்போ பொண்ணு போகும்போதே நிறைய கேள்விகள் விஷயங்கள் இப்போ ஒரு நல்ல பழகுங்க வல்ல இப்போ முன்னாடி இருக்க மாதிரி பேரண்ட்ஸ்லாம் வந்து பொண்ணை வந்து நீ கல்யாணம் தண்ணிக்கு பார்த்துக்கோப்பா அப்படிலாம் சொல்றது இல்லை. நல்லா பேசுங்க பழகுங்க பிடிச்சிருந்தா கல்யாணம் படிக்குங்க இல்லைன்னா இது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கே. அது ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் சார். அது வந்து எவால்விங். இப்போ சொசைட்டி இவால்வ் ஆகிட்டு இருக்கு. அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது மேலை நாடுகள் லெவலுக்கு டேட்டிங் லெவலுக்கு போகிறதுக்கும் இப்போ வில்லிங்காக இருக்காங்க. ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி சர்ப்ரைசஸ் அண்ட் ஷாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு படிநிலை.